ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த அம்மா செல்வி திருமணம் பண்ணிட்டேன். எத்தனை வருஷம் முன்னாடி? 90ல். 90ல் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சத்திரத்தில் வேலை செஞ்சாங்க. அதில் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்க அப்பா நின்று முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. காலு கையில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம். தூக்குதா சொல்லுதே. அவங்க அப்பாண்ட விட்டுட்டு வெளியே போய் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மெட்ராஸுக்கு. ஒரு வாரம் பொறுத்து ஒரு 10 நாள் பொறுத்து வந்தபோது இந்த அம்மா இல்லை. எங்கே போனான்னு தெரியல. மாமா வீட்டுக்கு போகிறான்ட்டு போனாங்களாம். மாமா வந்து வாயை மூடி தவறு பண்ணிட்டுருக்காரு. இல்லை புரியல. தவறு பண்ணிட்டாராம். இன்னும் எங்களான்னு சொன்னாங்க. ஒரு 2 வருஷம் ஒரு 95ல் வந்து இதுமாரி ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க. கத்தம். எவ்வளோ நாள் ஒன்றா வாழ்ந்தீங்க அவங்களோட? 6 மாதம் வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க அங்கே போயிட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அங்கே போயிட்டாங்க மாமா கூட. மாமாவோட போயிட்டு இது தவறு பண்ணிட்டாங்க. தவறு பண்ணிட்டு ஒரு குழந்தை ஆயிடுச்சான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அதுக்கப்புறம் நான் 2 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காத லைஃப்ல இது இருந்தேன். என்ன மனுஷன். அதுக்கப்புறம் 92ல் அக்கா பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி நான் 2 பசங்க பிறந்தது. 2ம் பொண்ணு. ஓ அப்படியா விஷயம். 2 ட்ரிப்பு. 96ல் இந்த மாதிரி திருப்பி இந்த ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க. சரி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி ஒரு வீடு எடுத்து கொடுத்து சாமான் செட்டுலாம் வாங்கி கொடுத்து வீடு கொடுத்து நம்ம வச்சுட்டு நான் அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு இருந்தேன். வெக்கமா இல்ல இந்த அம்மா வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு திருப்பி போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கார கூட. யாரு? செல்வி. என்ன எழவி அது? முதல் சம்சாரம். உங்க கூட வந்துட்டு மறுபடியும் போயிட்டாங்க. மறுபடியும் போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரவங்க விட்டு போயிட்டாங்க. என்ன சாம்பார் அப்ப எனக்கு அவங்க வீட்டுக்காரரை சொல்லுங்க. நீங்க தானே அவங்க வீட்டுக்காரர்? நான் தான் வீட்டுக்காரு. அக்கா வீட்டுக்காரர் சொல்றாரு. ஆனா நீங்க யாரோட வாழ்ந்தீங்க? அக்கா பொண்ணு கூட தான் வாழ்ந்தீங்க 95ல இருந்து. 95லேருந்து. 2000 வாழ்ந்தாங்க. 2000 பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு ஒருத்தவங்க ஓட்டாங்க. அதில் நானும் வந்து கல்யாணம் பண்ணியாவது குழந்தைங்களாம் வளர்த்துட்டு இருந்தேன். ஓ அவங்க தனியா போயிட்டாங்க. அவங்க தனியாக போயிட்டாங்க. பாய் பாய் டாடா குட் பாய் கயா. 4 பசங்களையும் நீங்க தான் நான் வளர்த்தீங்க. தான் வளர்த்தேன். ஒரு 7 வருஷமா அப்படியே 2007 வரைக்கும் வளர்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி திருப்பி வந்து நான் சாவ போறேன். யாரு? செல்வி. ஓ முதல் சம்சாரம். சாவு சாவும்ல லாஸ்டா பாத்துட்டு போறேன்னு வந்தாங்க. அதுக்குள்ள நாமனா எதுக்கு இப்படிலாம் செய்யற, லைஃப் இருக்கு என்ன வேஸ்ட் பண்ற. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சரின்ட்டு ஒரு நாள் நைட்டு தங்கினாங்க. தங்கிட்டு பசங்க பேசுங்க அப்படியே இருந்துட்டாங்க. நானும் அதுவும் கண்டுக்கல. இதுல வேற என்னவோ இருக்கு. நீங்க உங்களுக்கு சாதகமாவே பேசிட்டு இருக்கீங்க. கேட்டு பாப்போம். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. என்னமா பிரச்சனை? ஒரு என்னன்னா நாங்க இருக்கும் போதே அந்த மாதிரி தப்புலாம் பண்றது. எங்க அம்மா பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, பசங்க இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா அவரு கேட்கறது இல்ல. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? பிரச்சனை எங்களுக்கு வந்து எங்க அம்மா வேணும் மேடம். எங்களுக்கு யாருமே கிடையாது. எங்க அப்பாவும் செடி கிடையாது. இவரு என்னன்னா நாங்க இருக்க கூடாது, எங்க அம்மா மட்டும் தனியா வந்து இருக்கணும்ன்றாரு. அப்படியா விஷயம். மேடம் எல்லாரும் எதுலயும் சொல்லியிருக்காரு. இவரு எதுக்காக தனியா இருக்கணும் ரீசன் வந்து 6. அதான் உண்மை. அதுக்காக தான் இவர் எங்க எதிர நிறைய பண்ணிருக்காரு. நாங்க பாத்துருக்கோம். ஆனா நாங்க வந்து அதை கண்டுக்காமல இருந்திருக்கோம். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. அதான் உண்மை. நிறைய டார்ச்சர் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. அப்படியா விஷயம். அதாவது பெத்த பொண்ணுங்க இதுல நீ அந்த மாதிரி பண்ணலாமா? எங்க அம்மாவே எங்க சித்தி வந்திருந்தாங்க எங்க வீட்டுக்கு. வந்து நானே எங்க சித்தி எல்லாம் ஒன்னாதான் படுத்திருந்தோம். அப்ப இவரு அந்த ராத்திரில எங்க சித்தி கிட்டே இவர் தப்பா நடந்தாரு. எங்க சித்தி எங்க அம்மா சேர்ந்து இவர் அடிச்சாங்க. அன்னைக்கு அடிச்சிருக்காடி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பாரு. மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. இவரு ஒரு பொட்ட பசங்க இருக்குன்ட்டு ஒரு இது கிடையாது. முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்காரு. வெக்கமா இல்ல கூடாது. நானு 2 பசங்க சேர்ந்து நடிக்கிறாங்கம்மா. நான் ஒரு ஆள் தனியா நிக்கிறேன். இதோட ஓப்பனால என்னால சொல்லவே முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்படி பிடிச்சு அழுத்துறாரு மேடம். அன்னைக்கு யாருமே இல்ல. நாங்க 2 பேர். ஒரு ஆம்பளை நீ அப்படி பண்ண எங்களுக்கு இப்படி பண்றியே? ஏன் முட்டா பயலுள்ளா? உங்க அறிவு எங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும்?
இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நாங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல மேடம், இவருக்கு யாரையுமே விட்டதே கிடையாது. இதுதான் உண்மை. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இது சொல்ல முடியாத விஷயம் மேடம். இது சண்டை போடும் போது அடிக்கலாம் சொல்ல அந்த மாதிரி சோறு தான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. இந்த மாதிரி உங்களை தவறான முறையில யாராவது தொட்டுதுன்னா இவர் அடிச்சு எனக்கு உடம்பு ஃபுல்லா எனக்கு மஞ்சள் கையை ஒடிச்சு விட்டுருக்கணும். அதுதான் மேடம் நாங்க பண்ணதானே. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. என்னமா பிரச்சனை? பசங்க கூட நான் இருக்க கூடாதான். அப்படியா விஷயம்? முதல்ல யார கல்யாணம் பண்ணீங்க? முதல்ல அவர் தான் பண்ணாரு. இவரை கல்யாணம் பண்ணி அவரே பண்ணிட்டு அவரே விட்டுட்டு போயிட்டாரு. அவரே விட்டுட்டு போயிட்டாரு. ஏமா? அவங்க ஜாதி சொல்லிட்டு நடு ரோட்லயே தாலி கவரெல்லாம் அறுத்து சுத்தி போட்டுட்டு எங்க போனாங்கன்னே தெரியல. மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே. அதோட அக்கா பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு 4 பசங்க பெற்றுக்கினாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அக்கா வீட்டுக்காரே 2ஆம் தரம் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு பிறந்துட்டாங்க இவங்க 2 பேரும். ஆமா, இந்த பொண்ணு பொண்ணு ஃபர்ஸ்ட் பிறந்த போதே இந்த ஆள் வந்து என்னை கூட்டு போயிட்டாரு. 7 வருஷம் அவரோட போய் வாழ்ந்தீங்களா? 7 வருஷம் இல்லையே. 2007 தான் போனேன் நான். சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஏன் போனீங்கம்மா? நான் இவர் கூட போல. இவர் கூட வாழ்றதுக்கெல்லாம் நான் இவன் எங்க இருக்கிறாங்க ஏதா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இவர் தான் என்ன ரோட்ல பாத்துட்டு எனக்கு என் பொண்டாட்டி இல்ல என்ன விட்டுட்டு போயிட்டா. பொய் சொல்லாத. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நம்பர் சுசிலா வீட்டுல வாங்கி அந்த போன் நம்பர் சுசிலாக்களை கொடுத்தேன். நீ வந்து நைட் பாத்துட்டு ஃபைனான்ஸ் கட்ட போகும்போது உங்ககிட்ட நான் பேசினேன் மேடம். இந்த மாதிரி எங்க வீட்டுல சண்டை போட்டுன்னு எங்க அம்மாண்ட வந்துட்டேன் அப்படின்னு பேசணும்னு. அப்பனா நான் கிச்சாண்ட சொல்லி இல்ல புரியல, உன்னை கிச்சா உன்னை பார்க்க சொல்றேன்டி, உன்னை தாண்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். சரி வந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேன். நீ அப்படி வரியா? இவர் போன் நம்பர் வந்து மறுநாள் கொடுத்துருக்கிறாரு போல. இது சரி நான் போன் பண்ணி சொன்னேன், இங்கதான் இருக்கிறேன், எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கிறேன். பாத்தியா உங்க அம்மாவை நல்லா விளையாடி இருக்காங்க, இங்க அங்கேயும் தாவி இருக்காங்க. எதுக்கு போன் பண்ணோம்? யாரு கூடயாவது ஒருத்தரோட இருக்கணும்ல. தப்பெல்லாம் பண்ணின அப்புறம் இப்ப என்ன பண்ணாரு? ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. நீங்க போன் பண்ணீங்க அப்புறம்? சரி பாக்கலாம் அப்படின்னு தான் போன் பண்ணேன். அந்த பாக்கலாம் தான் உன்னை யாரு பாக்கலாம். இப்ப எங்களுக்கு தானே இப்போ இது பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. நீங்க 2 பேருமாச்சும் நல்லா வாழ்வீங்களா?